காய்கறி விவசாயத்துல பாத்தீங்கன்னா கரும்பு சக்கைகளை நிலத்துல ஃபுல்லா மூடி ஒரு அரை அடியில இருந்து 3/4 அடிக்கு நிலத்தை மூடி போட்டுறோம். நிறைய மூடாக்கு பயன்படுத்துறோம். பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் கரும்பு ஜூஸ் கடைகள்லாம் இருக்கு. கரும்பு ஜூஸ் சக்கைகளை நம்ம அவங்க ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. ஏன்னா அது வேஸ்ட், அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியல. இந்த கரும்பு சக்கைகளை நிலத்துல ஃபுல்லா மூடி ஒரு அரை அடியில இருந்து 3/4 அடிக்கு நிலத்தை மூடி போட்டுறோம். மண்ணு பொலப்பொலப்பாயிடுது, மண்புழு அதிகமா வர ஆரம்பிச்சிடுது, மக்கு பொருளும் மண்ணுக்கு கிடைச்சிடுது, நீர் தக்க வச்சுக்குது. மண்ணு பொலப்பொலான்னு இருக்கனால ஒயிட் ரூட்ஸ் சீக்கிரமா ஃபார்ம் ஆயிடுது. ஒயிட் ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனால இம்யூனிட்டி அதிகமாயிடுது, நோய் தாக்குதல் கம்மி ஆயிடுது. அவைலபிள் நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறனால செடியில காய் சைஸ் நல்லா பெருசா வைக்குது, பூ நிறைய இருக்கு, காய் நிறைய வருது, பூ கொட்டுற இஷ்யூஸ் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வெஞ்சூரி மூலியமா நம்ம மீன் அமிலமோ ஜீவாமிர்தமோ நம்ம உர நீரோ நம்ம கொடுக்கும் போது வளர்ச்சியும் அதுக்கான கேரும் இயல்பா இருக்கு அண்ட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. இந்த முறைகள் ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு காய்கறியிலுமே நல்ல லாபம் கிடைக்குது.